குழந்தை வரம் வேண்டும்னு ரொம்ப வருஷமா நெறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சுட்டு இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்ல போவாங்க. நெறைய பரிகாரம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நன்மை தருமா? குழந்தை கிடைக்குமா? மேம், இந்த ஒரு குரு பெயர்ச்சியை வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பெஷலான குரு பெயர்ச்சியா புத்தர விஷயத்துக்கு பார்க்கலாங்க. ஏன்னா நவகிரகங்கள்ல ஜோதிட சாஸ்திரத்துல குருவுக்குரிய காரகத்துவம் வந்து புத்தர காரகன். குழந்தைய பார்க்கணும்னா ஒரு ஜாதகத்துல குரு சுத்தமா இருந்துச்சுன்னா நிச்சயம் குழந்தை வாக்கியம் உண்டு. அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த ஜோதிடருக்கும் உரிமையே இல்லைன்னு நான் எப்பவுமே பேசுவேன். ஸோ இந்த குரு பெயர்ச்சி கடகத்தில் குரு உச்சம் அடைகிறதுனால 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடந்து குழந்தை இல்லைன்னு நீங்க கஷ்டப்பட்டீங்களோ, நீங்க ஏத்தனை தீபம், நீங்க இருந்த விரதம், நீங்க எடுத்த வைத்தியம், உங்களுடைய அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் சத்தியமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அதுல வந்து இது இந்த ராசி அந்த ராசிக்குன்னு கேட்டகரிஸ் பிரிக்க நான் விருப்பப்படலை. 12 ராசிக்காரர்களுக்குமே புத்திர பாக்கியத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு புத்திர காரகன் உச்சம் அடைந்திருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி நிச்சயமாக புத்திர பேரை ஆண்டவன் 100% கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க.